ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளாகவும் ஹெல்த்தாகவும் செய்யக்கூடிய புதினா ரைஸ் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் புதினா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா குக்கரில் செய்கிற ரைஸ். இது பார்த்திங்கன்னா புதினா தொக்கு மாதிரி செஞ்சு அப்படியே கலர்றது ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கட்டு புதினா க்ளீன் பண்ணி அலசி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் அளவு புளி இதை ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க, தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக அரைஞ்சிடும். இப்போ இதை தாளிச்சிடலாம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் எதுக்கு ஆட் பண்ணுறதுனா சாப்பிடும் போது ரைஸ் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு தான் ஆட் பண்ணுறது. இப்போ இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/2 கை அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கேஷ்யூ நட் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினாவை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது நம்ம ரைஸை போட்டோம்னா சாதம் குழ குழன்னு ஆகிடும், குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் இது நல்லா ட்ரை ஆகணும், அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் ரைஸு. இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா இருக்க தண்ணியெலாம் வற்றி நல்லா ட்ரையாக வந்திருக்கு. இப்போ நான் வடித்து வச்சுருக்க 1 கப் ரைஸை சேர்த்துடுறேன். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும் போது ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கணும். நான் செய்கிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா தொக்கு எல்லா சைடும் நல்லா ரைஸோடு மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸோடு நல்லா புதினா தொக்கு எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய புதினா ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.